ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 1 திருவசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதத்தில் முக்கியமான 3 சங்கீதங்கள் உண்டு. ஒன்று சங்கீதம் 23, இன்னொன்று சங்கீதம் 91, இன்னொன்று சங்கீதம் 121. இதில் இந்த 91ஆம் சங்கீதம் ஒரு விசேஷ விதமான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு அருமையான சங்கீதம். இதில் மொத்தம் கிட்டத்தட்ட 23 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பாதுகாப்பை பற்றி, பராமரிப்பை பற்றி, கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிற அந்த வழிகளை பற்றி, சத்துருவின் மேல் ஜெயங்கொள்ளுகிற விதத்தை பற்றி வாக்குத்தத்தங்கள் நிறைய உண்டு. நாம் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை அப்படி தான் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை ஆதாரமாக வைத்து நம்ம சகோதரி சாராள் நவரோஜி அம்மா அவங்க உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பிரசித்தி பெற்ற அருமையான ஒரு இனிமையான பாடலை அவங்க ஏற்றி பாடினாங்க. என அன்பானவர்களே, யூதர்களும் இஸ்ரவேலர்களும் நைட்டு படுக்க போவதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை வாசித்து தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து அவங்க ஜெபிப்பது உண்டு. ஒரு குழந்தை எப்படி போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு படுக்குமோ அதுபோல் இந்த சங்கீதத்தை நாங்கள் போர்த்தி படுத்து கொள்ளுகிறோம், எங்களை மூடிக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, இந்த துயர நேரங்களில் கூட, போராட்ட நேரங்களில் கூட இந்த சங்கீதத்தை ஒரு விசுவாச அறிக்கையாக அவங்க சொல்லுவாங்களாம். இந்த சங்கீதத்தில் அளவற்ற தேவ பலனும் வல்லமையும் கிருபையும் நல்ல சத்தியமும் இதில் உண்டு. இந்த சங்கீதத்தை சாத்தான் இயேசுவிடம் சொல்லி ஞாபகப்படுத்துறதை நீங்கள் வாசிக்கலாம். அவரை சோதிக்க வந்து தேவாலயத்தின் உப்பிரிகையிலிருந்து குதியும் உம்மை காக்கும்படி உமக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொன்ன அந்த சங்கீதம் 91:11 உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை சொன்னார், பரிசுத்தவான்களுடைய இருதயத்தின் ஆவலை, இருதயத்தின் வேண்டுதல்களை வெளிப்படுத்துகிற அந்த சங்கீத புத்தகத்தில் 91ஆம் சங்கீதம் ஒரு சிறந்த வைரத்தை போல ஒளி வீசுகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தையை கவனிங்களேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், தேவ பிள்ளையாக இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலேயே தங்குவான். 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவன், அவன் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த உன்னதமானவரின் மறைவை வாஞ்சித்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த சங்கீதத்தின் 23 வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சர்வ வல்லவருடைய அந்த நிலையில போய் தங்க வேண்டுமே என்ற விருப்பம் உண்டா? அப்படியானால் அவர் தம்முடைய அந்த அன்பின் சிறகுகளாலே அருமையாய் உங்களை என்னையும் மூடுவார். வெயிலின் கொடுமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்துவின் அடைக்கலத்தினுடைய மேன்மை நீங்கள் அதை ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அவர்கள் அந்த ஆகாமிய கூடாரணங்களில் வாசம் பண்ண விரும்புறது கிடையாது. உலக கேளிக்கைகளும் உலக சிற்றின்பங்களிலும் யாரும் விழுந்து கிடக்கிறது கிடையாது. அவருடைய உள்ளம் கர்த்தருடைய நிழலாகிய தேவ பிரசன்னத்திற்கு ஓடி வர வேண்டும் என்பதிலேயே இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவை வாஞ்சித்து காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தேவன் மேல் இன்னும் அழுத்தி சொல்லுது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 42:2 வாசித்து பாருங்கள். என்ன அருமையான ஒரு ஏக்கம். சிமியோன் என்ற பக்தன் வயது முதிர்ந்த நிலைமையிலும் கூட ஆலயத்தில் வந்து தங்கி இருந்தார். கர்த்தருடைய சமூகம் அவருக்கு இன்பமாக இருந்தது. அதுபோலவே கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்த அன்னாள் என்ற விதவை 84 வயதாகிவிட்ட அந்த நிலைமையிலும் கூட தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து அங்கே ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும் போதெல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யங்கள், அவருடைய தயவு பாருங்க நமக்கு இனிமையாக நம்மை மூடுகிறது. அவருடைய கரங்கள் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றி அரவணைக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கும்போது இந்த உலகம், இந்த மாம்சம், இந்த பிசாசு உங்களை என்னையும் அணுகவே முடியாது. சாத்தான் உங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். நீர் என்னை இக்கட்டு
காலத்துக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதம் 32:7 சொன்னபடி நாம் அறிக்கை செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உன் செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். ஆமாம், பாருங்க, யோனா ஒரு ஆமணக்கு செடி நிழலை தெரிந்து கொண்டு எரிச்சலோடு அங்கே அமர்றார். எலியாவும் மனசு வந்து ஒரு சூறைச்சென்று படுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நிழல் என்பது உறவினர் இனத்தவரின் நிழலை போன்றது அல்ல. அது பணத்தின் நிழலோ அதிகாரத்தின் நிழலோ அல்ல. அது கர்த்தருடைய நிழல், மேன்மையான இலைப்பாறுதலை தரும் நிழல். கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற அந்த புறாக்களைப் போல நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். தாவீது சொல்றாரு, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது முகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் அப்படின்னு சங்கீதம் 31:20 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆமாம், நான் ஒருவேளை இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம முதல் வசனத்தில் நம்ம தியானிக்கும் போது உன்னதமானவரின் மறைவு, நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் உன்னதமானவருடைய மறைவு கீழாக இருப்போம். அது சர்வ வல்லவரின் நிழல். அந்த நிழலுக்கு கீழே தான் ஆரோக்கியம், அந்த நிழலுக்கு கீழே தான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அந்த நிழலுக்கு கீழே தான் உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை அந்த நிழலுக்கு கீழாக உட்கார்ந்து எவ்வளோ நேரம் ஆராதிக்க முடியுமோ, எவ்வளோ நேரம் துதிக்க முடியும், அப்படி துதித்து இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் அந்த நிழலிலே தங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மகிமையாய் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமேன். God bless you.